நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அவரது அரசியல் வருகை குறித்து மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயிச்ச உடனே ஜெயித்துக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் எல்லாமே சொல்கிறாங்களே தவிர, ஆனால் தேர்தலில் ஜெயித்த பிறகு எந்த விதமான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலை. சரி, விஜய் வந்திருக்காரு, இதை நம்ம நம்பிக்கையோடு நம்ம அவருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பில் நாம் நிற்கிறோம். அவரும் வரட்டும், அரசியலுக்கு வரது நல்லது. ஏன்னா ஜனநாயக நாடு இது. இந்த ஜனநாயக நாட்டில் யாரோடலாம் தேர்தலில் போட்டிடலாம், அரசியல் கட்சியை துவங்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்யணும்னு என்னோட விருப்பமாக தான் நான் கருதுகிறேன். இவர்கள் நல்லபடியாக கட்சி நடத்த வேண்டும். எந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பின்வாங்கக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் யாருமே இல்லைல்ல, இவர் வந்தால் நல்லா தான் நினைக்கிறேன். பார்க்கும் இவருக்கும் நிறையா ஃபேன் பேஸ்லாம் இருக்குது, அதனால் நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 2 பார்ட்டி, பெரிய ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கிற நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஓன் அஜெண்டா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்கள இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ண முடியும். பட் இவரோட அஜெண்டா இன்னும் இல்லை, இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்காரு. ஸோ அவரே டிசைட் பண்ணணும், இனிமேல் தான் அஜெண்டா என்னென்னு அவரும் டிசைட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் தீர்மானிப்பாங்க. எல்லா பேரும் அரசியலுக்கு வர்றாங்க. இவர் வந்தால் இது புது மாற்றம் வருமானு பார்ப்போம். தமிழ்நாடோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. இளைய தலைமுறை வர்றப்ப அவங்களுடைய கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லா யோசிப்பாங்க. மக்கள் கண்டிப்பாக தான் எதிர்பார்க்குறாங்க. வந்ததை நான் இன்னும் அவ்வளோதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார்.